Hi dear students, I am Dr. Arulmozhi. Last class la enna paathomna நம்ம Carnot cycle பார்த்தோம், Otto cycle பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டீசல் சைக்கிள் பார்க்க போகிறோம். சரி, டீசல் சைக்கிள் இதில் வந்து டீசல் சைக்கிளில் sometimes it is also called constant pressure cycle கூட சொல்லலாம். constant pressure cycle. ஏன் constant pressure cycle சொல்கிறேன் அப்படின்னா the heat is supplied at a constant pressure. ஓகேவா? சரி, இப்போ இதில் என்னென்ன as usual இதில் என்னென்ன ப்ராசஸ் as usual 4 ப்ராசஸ் இருக்குது. ப்ராசஸ் 1 to 2 அப்படிங்கிறது அடிபயாடிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ். அதுதான் வந்து அடிபயாடிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ். ஏற்கனவே இந்த கர்வெலாம் எப்படி வரைகிறது பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ரைட். ஸோ 1 to 2 வந்து அடிபயாடிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ், ரைட். Then 2 to 3 is the constant pressure heating process. இங்கே தான் heat supply at a constant pressure process 2 to 3. இங்கே பார்த்தா region between point number 2 and point number 3 is called cut off region. பேர் இது வந்து ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பாயிண்ட் நம்மளுக்கு யூஸ் ஆகும். cut off regionனா so it is a region between the volume at point number 2 and the volume at point number 3. So that region is called cut-off region. இங்கே தான் வந்து fuel supply வந்து இங்கே வந்து V2ல வந்து fuel supply வந்து ஸ்டார்ட் ஆகும், V3ல வந்து பார்த்தீங்கன்னா fuel supply கட் ஆகும். ஓகே, ரைட். பிஸ்டன் மூவ் ஆகும்பொழுது from V2 to from this point 2 to point 3 பிஸ்டன் மூவ் ஆகும்பொழுது ஸோ fuel supply start at the point number 2, fuel supply diesel supply is cut off at point number 3. அதுதான் cut-off region போட்டுக்கிறேன், ரைட்டு. The next process 3 to 4 adiabatic expansion. This adiabatic expansion 4 to 1 is constant volume cooling process. Here 4 to 1 constant volume cooling process. So corresponding taste diagram. So 1 to 2 is the adiabatic compression. 2 to 3 is the constant pressure heating process. 3 to 4 is adiabatic expansion process. 4 to 1 is the constant volume cooling process. Okay, right. So now as usual efficiency நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ டீசல் efficiency of the cycle in general பார்த்தீங்கன்னா W/Qs work done divided by heat supplied. ஸோ work done நம்ம என்ன பண்ணலாம், that we can split like this Qs minus Qr split பண்ணி போடலாம். heat supplied minus heat rejected divided by Qs இப்படி எழுதலாம். சரி, இப்போ நம்ம 1 by 1 நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு heat supplied Qs அப்படிங்கிறது எங்கே heat is supplied. This is the heat supply process. இங்கே அப்போ இது என்ன ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். அப்போ அதோடைய ஈக்குவேஷன் corresponding equation, that is let m be the mass of the air presence in the engine cylinder m, and constant pressure Cp, specific heat at constant pressure Cp, and so this is the initial temperature, this is final temperature. Of course பார்த்தீங்கன்னா final temperature T3 will be more than the T2 ஏன்னா heating process. அப்போ T3 minus T2ன்னு எழுதிக்கிறோம், ரைட். ஹீட் ரிஜெக்டட், எங்கே ஹீட் ரிஜெக்டட், கூலிங் ப்ராசஸில் ஹீட் இஸ் ரிஜெக்டட். இங்கே இது என்ன ப்ராசஸ் பார்க்குறது, கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். அப்போ கரஸ்பாண்டிங் கான்ஸ்டன்ட் வால்யூம் கூலிங் ப்ராசஸோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், தட் இஸ் Q, அது M, ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் M CB இன்ட்டு இங்கே அட் பாயிண்ட் நம்பர் 4 தான் உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமாகும், பாயிண்ட் நம்பர் 1ல் டெம்பரேச்சர் கம்மியாகும். ஸோ கூலிங் ப்ராசஸில் ஸோ T4 minus T1 நம்ம எழுதிக்கிறோம், T4 minus T1 நம்ம எழுதிக்கிறோம், ரைட். ஸோ QS அப்டைன் QR கண்டுபிடிச்சாச்சு. யூ சப்ஸ்டிட்யூட் திஸ் வேல்யூ இந்த மெயின் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா எஃபிஷியன்சி ஆஃப் த சைக்கிள் ஈக்குவல்ஸ் டு QS MCP T3 minus T2 minus MCV T4 minus T1 divided by MCP T3 minus T2 வரும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாஸ் எல்லாம் வந்து கான்ஸ்டன்ட். அப்போ அது வெளியே எடுத்துடலாம். இதை அதுக்கு முன்னாடி நம்ம இதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணலாம். MCP T3 minus T2 divided by MCP T3 minus T2 minus MCV T4 minus T1 divided by MCP T3 minus T2ன்னு எழுதலாம். மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் உங்களுக்கு தெரியும்.
இதில் என்னது எம் எல்லாம் ஃபார்ம் ஆகுது, அது எம்னு வெளியே எடுத்தால கேன்சல் ஆகிரும். அப்போ என்ன வருது அப்படின்னா 1 மைனஸ் சிவி T4 மைனஸ் T1 டிவைட் பை சிபி இன்ட்டு T3 மைனஸ் T2 இப்படி வரும். ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு we know gamma equals to Cp by Cv தெரியும். இங்கே பாருங்கள், இது அப்படியே மாற்றுறேன். efficiency of the cycle equals to 1 minus T4 minus T1 divided by இந்த Cv இப்படி கொண்டு வந்து பாருங்கள். எப்படின்னா Cp by Cv எழுதலாம். இது கொண்டு வந்தோன்னா இது அப்படி மேலே போகிறது, மதிப்பு மாறாது. Cp by Cv இன்ட்டு T3 minus T2 எழுதலாம். இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், 1 மைனஸ் T4 minus T1 divided by Cp by Cv is nothing but gamma specific ratio into T3 minus T1 எழுதுகிறோம். ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். மெயின் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வழக்கம் போல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போதோ டெரிவேஷன் போடும்பொழுதோ என்ன பண்ணுவோம், 1/1 ப்ராசஸ் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதே மாதிரி பார்க்கலாம் 1/1. இப்போ கன்சிடர் த ப்ராசஸ் 1 to 2. கன்சிடர் ப்ராசஸ் 1 to 2. 1 to 2 அப்படிங்கிறது அடிபேட்டிக் கம்ப்ரஷன் எழுதிக்கலாம் ப்ராக்கெட்டில். adiabatic compression process. The adiabatic compression process and the equation, adiabatic equation நம்ம எழுதுறோம். So that is T2 by T1 equals to B1 by B2 gamma minus 1. That is equals to உங்களுக்கு P2 by P1 whole power gamma minus 1 by gamma னு வரும். பட் எனக்கு இதே போதும் டெரிவேஷன் பர்பஸுக்கு. இப்போ let compression ratio ஏற்கனவே compression ratio பற்றி படித்தாச்சு. compression ratio is nothing but it is total volume divided by clearance volume. total volume divided by clearance volume. இங்கே total volume என்னது B1, maximum volume தான் total volume ஏற்கனவே சொல்லுகிறேன். clearance volume வந்து minimum volume தான் clearance volume, அது ஏற்கனவே சொல்லுகிறேன், அது B2. so maximum volume divided by minimum volume B1 by B2. B1 by B2 இதை தான் நம்ம compression ratio Rன்னு வச்சுக்கிறோம். So you substitute here in this equation. So T2 by T1 equals to R power gamma minus 1. So இதிலிருந்து what is T2 is equals to T1 R power gamma minus 1 வருது. ஓகேவா? இப்போ நம்ம T2 equals to T1 into R power gamma minus 1 நம்ம எழுதிட்டோம். இது ஒரு வேல்யூ வச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ப்ராசஸ் கன்சிடர் 1 to 2 is over. adiabatic compression process முடியுது. அடுத்து 2 to 3 கன்சிடர் process 2 to 3. 2 to 3 அப்படிங்கிறது constant pressure heating process. ஓகே. இது என்னது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா வழக்கமாக அந்த ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ், இது மூணுக்கும் ஒரே ஈக்குவேஷன் சொன்னேன், ஒரே மாதிரி. அது என்ன ஃபார்முலா, கேஸ் ஈக்குவேஷன். P2 V2 by T2 equals to P3 V3 by T3 நம்ம எழுதலாம். இங்கே ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட், ஸோ P2 P3 கெட் கேன்சல், வால்யூமில் ஒரு பக்கம் எழுதிக்கலாம். V3 எப்படி வச்சுன்னா V3 இங்கே வந்துச்சு ஈக்குவல்ஸ் டு, ஸோ மிச்சம் இந்த T3 இப்படி வந்துடுது மேலே, இந்த T2 அப்படியே இங்கே எழுதிக்கிறேன். இதில் என்ன இன்னொரு சமாச்சாரம் இருக்குதுன்னா, கம்ப்ரஷன் ரேஷியோ ஆர்னு சொன்னோம், அதே இன்னொரு ரேஷியோ இருக்கிறது, தட் இஸ் கட் ஆஃப் ரேஷியோன்னு பேர். கட் ஆஃப் ரேஷியோ தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு, அது வந்து சிம்பிள் வந்து ரோன்னு வச்சுக்கிறோம். இது என்ன டெஃபினிஷன் அப்படிங்கிறது, இட் இஸ் ரேஷியோ ஆஃப் வால்யூம் at fuel cutoff divided by clearance volume. Volume at fuel cutoff. எந்த வால்யூமில் fuel கட் ஆஃப் ஆகுதோ அந்த வால்யூம். இப்போ எந்த இடத்துல fuel கட் ஆஃப் ஆகுது, V3
V3 இங்கே வந்து fuel start ஆகுது, fuel supply start, இங்கே வந்து fuel supplies off, cut off. அப்போ V3 divided by clearance volume என்னது V2 இதுதான் உங்களுக்கு ரோன்னு பேர். ஓகே, இதே நம்ம கம்பல்ஷன் ரேஷியோ ஆர், இங்கே கட் ஆஃப் ரேஷியோ இதுன்னு எழுதிக்கலாம். ஓகே ரைட். ஸோ ரோ கட் ஆஃப் ரேஷியோ ரோ ஈக்குவல்ஸ் டு V3 by V2 as per the definition நம்ம எழுதிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், அப்படி நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். தட் இஸ் T3 by T2 equals to அப்படி ரோ, தட் இஸ் ஈக்குவல்ஸ் ரோ எழுதலாம். V3 by V2 ரோன்னு எழுதுறேன். இதில் வாட் இஸ் T3 ஈக்குவல்ஸ் டு ரோ இன்ட்டு T2ன்னு எழுதலாம். ஓகேவா? அப்புறம் இங்கே T2 நம்ம ஏற்கனவே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் T1 மாற்றிருக்கோமா, அதை அப்படி இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ ரோ இன்ட்டு T1 ஆர் பவர் காமா மைனஸ் 1 இது வந்து T3க்கு உண்டான வேல்யூ. ஓகே, இப்போ அடுத்து கன்சிடர் நெக்ஸ்ட் ப்ராசஸ் 2 to 3, ஸோ 3 to 4. Consider process 3 to 4. என்ன ப்ராசஸ் இது? adiabatic expansion process. adiabatic expansion process. ஓகே, இதில் வந்து என்ன நடக்குதுன்னா, அதே adiabatic expansion உண்டான நம்ம அந்த ஈக்குவேஷன் வந்துடும் பாருங்கள். T3 by T4 equals to V4 by V3 அப்படி எழுதிக்கிறோம். காமா மைனஸ் 1 நம்ம எழுதிக்கிறோம். ரைட். இதில் வந்து V4 by V3னா இது வந்து இதில் வந்து கொஞ்சம் சின்ன ஒரு நம்ம கொஞ்சம் சிம்பிளிகேஷன் பண்ண வேண்டியது ஞாபகம், அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. டெரிவேஷனில் வரும்பொழுது இங்கே என்னன்னா, இங்கே தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்னென்னா V4 by V3 பாருங்கள், V4 by V2 இன்ட்டு V2 by V3ன்னு எழுதிக்கிறேன். காமா மைனஸ் 1 இங்கே பாருங்கள், V4 by V3 எப்படி எழுதுகிறேன்? V4 by V2 இன்ட்டு V2 by V2. இந்த இதை வந்து நீங்கள் ரிமெம்பர் பண்ணி ஞாபகம் வச்சிங்க டெரிவேஷன் பர்பஸ். ஈவன் கால்குலேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த ஐடியா உங்களுக்கு தேவைப்படும். ஸோ V4 by V2 கேன்சல் ஆகிடுச்சு, மிச்சம் V4 by V3 டேலி ஆகிடுச்சு. ரைட். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, we know இங்கே V4 equals to V1 இங்கே பாருங்கள், V4 equals to V1. அப்போ V4 போல் நான் V1 எழுதுகிறேன், அப்படியே மாற்றுறேன். therefore T3 by T4 equals to V1 by V2 into V2 by V3 காமா மைனஸ் 1 எழுதிக்கிறேன். சரி, இது அப்படியே என்ன அப்படின்னா V1 by V2 வந்து எங்கள் கம்பல்ஷன் ரேஷியோ, V1 by V2 வந்து கம்பல்ஷன் ரேஷியோ, அப்படி R எழுதிக்கிறேன். இன்ட்டு V2 by V3 நம்மளுக்கு V3 by V2 தான் ரோ. இப்போ V2 by V3 கிடைக்குது, அப்போ தலைகள் ஆகிடுது. அப்போ 1 by ரோன்னு அர்த்தம். வேல்யூ வந்து 1 by ரோ ஹோல் பவர் காமா மைனஸ் 1. இப்போ தான் இதை தான் ரைட், இது இருந்துட்டு போகுது. நவ் T4 இப்போ நம்மளுக்கு T4 நம்ம பார்த்தீங்கன்னா டெரிவேஷனில் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. T1 நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், T2 வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் T1 எழுதிட்டேன், T3 இன் டேர்ம்ஸ் ஆஃப் T1 எழுதிட்டேன். இப்போ T4 என்ன பண்ணுறேன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் T1 கொண்டு வர பாருங்க. அப்போ தான் இப்போ T4 ஈக்குவல்ஸ் டு T3 டிவைட் பை, அது அப்படியே இங்கே வந்துடுது. தட் இஸ் R டிவைட் பை ரோ காமா மைனஸ் 1 எழுதலாம். ஓகே, சரி. இதை T4 அப்படிங்க T3 ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். T3 ஈக்குவல்ஸ் டு ரோ T1 ஆர் பவர் காமா மைனஸ், அங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ரோ T1 ஆர் பவர் காமா மைனஸ் 1 டிவைட் பை ரோ ஆர் பவர் பை ரோ காமா மைனஸ் 1. ரைட். T4 ஈக்குவல்ஸ் டு இந்த வேல்யூ வருது. இதை நம்ம திருப்பி சிம்பிளை பண்ணுறேன். இங்கே போகிறேன். T4 ஈக்குவல்ஸ் டு அது அப்படியே நியூமரேட்டரில் அப்படியே எழுதிடுறேன். நியூமரேட்டரில் ரோ T1 காமா ஆர் பவர் காமா மைனஸ் 1
இன்ட்டு இது வந்து டினாமினேட்டர் இருக்குது இல்லையா, ஏற்கனவே டினாமினேட்டர் அதுவும் இருக்குது, அப்போ இது மேலே போயிடும். ஸோ இன்ட்டு ரோ பவர் காமா மைனஸ் 1 வரும். மிச்சத்தை எழுதுகிறேன் ஆர் பவர் காமா மைனஸ் 1 எழுதுகிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆர் பவர் காமா மைனஸ் 1 கேன்சல் ஆகுது இங்கே. ரைட், இங்கே ரோ காமா மைனஸ் 1, இந்த ரோ பவர் 1ன்னு வச்சுக்கலாம். அப்போ ரோ இது இன்ட்டு பண்ணும் பொழுது சரி தனியாக எடுத்து எழுதுகிறேன். ரோ இன்ட்டு ரோ பவர் காமா மைனஸ் 1 இன்ட்டு T1 எழுதுகிறேன். ஓகேவா, இந்த பவர் 1. அப்போ இது என்ன வரும்னா 1 ப்ளஸ்ன்னு வரும். இதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்குவோம். பட் என்ன சொல்கிறேன், 1 ப்ளஸ் காமா மைனஸ் 1 இன்ட்டு T1 வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னது 1 கேன்சல் ஆகுது. ரோ பவர் காமா T1 வரும், தட் இஸ் T4. இதான் உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். சும்மா இது வந்து இதான் ஸ்டெப்பு நான் காமிச்சேன் ஃபர்தராக டீட்டெயிலாக இன்டெப்த். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், T1, T2, T3, T4 எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சப்ஸ்டிட்யூட் ஆல் த வேல்யூஸ். Substitute all the values in equation number 2. In equation number 2. Okay, sorry. Efficiency of the cycle equals to 1 minus T4 bala rho power gamma T1 minus T1 is fixed அப்படி வச்சாச்சு, divided by gamma T3 போல இங்கே இருக்க வேல்யூ இல்லைங்க, ரோ T1 ஆர் பவர் காமா மைனஸ் 1 மைனஸ் T2 வந்து இங்கே இருக்குது, T1 பவர் ஆர் பவர் காமா மைனஸ் 1 நம்ம எழுதிக்கிறோம். ரைட், இங்கே 1 மைனஸ் திருப்பி இங்கே எல்லாமே T1 எல்லாமே காமன் ஆகுது, அது கேன்சல் ஆகிடும், வெளியே கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன இருக்குது அப்படிங்க மேலே ரோ பவர் காமா மைனஸ் 1 இருக்குது, டிவைட் பை இது காமன் ஆகுதா இங்கே, அப்போ இதில் காமன் ஆகுது. ஸோ வெளியே எடுத்துரு ஆர் பவர் காமா மைனஸ் 1 வெளியே எடுத்தாச்சு. சரி, மிச்சம் என்ன இருக்குது இங்கே காமாவும் இருக்குது, நெக்ஸ்ட்டு மிச்சம் ரோ மைனஸ் 1 வரும். ஓகே, ரோ மைனஸ் 1 வரும். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். தட் இஸ் எஃபிஷியன்சி ஆஃப் சைக்கிள், இங்கே டீசல் சைக்கிள் போட்டுக்கலாம். நம்ம ஏன் டீசல் சைக்கிள் யூஸ் பண்ணி நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சோம், அதனால் டீசல் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிக்கலாம். 1 மைனஸ் 1 பை ஆர் பவர் காமா மைனஸ் இப்போ எழுதிக்கலாம். அப்புறம் ப்ராக்கெட்டில் மிச்சம் ரோ பவர் காமா மைனஸ் 1 டிவைடு பை இங்கே காமா இன்ட்டு ரோ மைனஸ் 1 நம்ம எழுதிக்கலாம். ஏற்கனவே ஆட்டோ சைக்கிளுக்கு என்ன ஏர்சன்ட் எஃபிஷியன்சி ஆட்டோ சைக்கிளில் 1 மைனஸ் 1 பை ஆர் பவர் காமா மைனஸ் 1. இது சும்மா ஈஸியாக நம்ம ரிமெம்பர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வடிவத்தில் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் சொல்யூஷன், ஃபைனல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் தி எஃபிஷியன்சி ஆஃப் த டீசல் சைக்கிள். ஓகே, ரைட். இப்போ டீசல் சைக்கிள் பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபஸ்ட் என்ன சொல்லுது ப்ராப்ளம், an engine with 200 mm cylinder diameter. ஸோ diameter given data மாதிரி எழுதிக்கிறேன். Given data, diameter of the cylinder, that is D equals to 200 mm. அதனால் என்ன பண்ணுறோம் 0.2 மீட்டர் எழுதிக்கிறோம். ரைட், அப்புறம் அண்ட் 300 mm ஸ்ட்ரோக் லென்த், that is stroke that is லெட்டர் வந்து L 300 mm சொல்லிக்கிறோம். அப்போ இதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 0.3 மீட்டர். ஓகே, the initial pressure and the temperature of air used are 1 bar and 27 degrees centigrade. இதில் எது இனிஷியல் பாயிண்ட்டு, பாயிண்ட் நம்பர் 1 இஸ் த இனிஷியல் பாயிண்ட். அப்போ கரஸ்பாண்டிங் ப்ரெஷர், இனிஷியல் ப்ரெஷர் that is P1 equals to 1 bar. Right. Temperature, initial temperature
T1 equals to 27 degree centigrade plus 273. இது பண்ணால் உங்களுக்கு 300 வரும், 300 Kelvin. ஓகே, ரைட். இது ஒரு காலம் போட்டுக்கலாம். ரைட். The cutoff is 8% of the stroke. Cutoff is 8% of the stroke. Of a stroke na stroke volume அர்த்தம். stroke volume or swept volume. இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த டீசல் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆட்டோ சைக்கிள், கார்னோட் சைக்கிள் வழக்கமாக வந்து கன்சிடர் ப்ராசஸ் 1/1 கண்டுபிடிச்சிடுவீங்க. இதில் வந்து கட் ஆஃப் ரேஷியோலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வேர்டை கொடுத்துருவாங்க. கட் ஆஃப் டேக்ஸ், இங்கே வந்து கட் ஆஃப் இஸ் 8% கொடுத்துருவாங்க, ஆஃப் தி ஸ்ட்ரோக்குன்னு கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் ப்ராப்ளம் நிறைய கட் ஆஃப் டேக்ஸ் பிளேஸ் 8% ஆஃப் ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு ஒரு வேர்டை கொடுப்பான். அது வந்து முக்கியமாக ஒரு நம்ம போடணும். அது என்னென்னு பாருங்கள், கவனிங்க. கட் ஆஃப், அதாவது கட் ஆஃப்னா திஸ் இஸ் த கட் ஆஃப் ரீஜன். கட் ஆஃப் ரீஜன் அப்படிங்கிறது V3 minus V2, இதுதான் கட் ஆஃப் ரீஜன், கட் ஆஃப். ஓகே, V3 minus V2. ஸோ that is equals to 8%, 8/100 into stroke volume. இங்கே VS தான், பட் இங்கே என்ன VS ஸ்ட்ரோக் வால்யூம் வருது, மேக்ஸிமம் வால்யூம் மைனஸ் கிளியரன்ஸ் வால்யூம், ஸ்ட்ரோக் வால்யூம் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸ்ட்ரோக் வால்யூம் πd²/4 into L, that is stroke volume. அது இங்கே டயமீட்டர் கொடுத்தோன்னா அது யூஸ் ஆகும். இப்போதைக்கு நம்ம V1 minus V2 எழுதிக்கலாம். V1 minus V2 இதான் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வால்யூம். ஓகே, இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே V3 minus V2 divided by V2 நான் டிவைட் பண்ணிக்கிறேன். இங்கேயும் 8/100 V1 minus V2 டிவைட் பை V2 நான் டிவைட் பண்ணேன். ஏன் சார் டிவைட் பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் ஒரு சிம்பிளாக ஒரு ஃபார்முலா கொண்டு வர போகிறேன், அதுக்கு தான் இது. ஓகே, ஸோ இங்கேயே V2 டிவைட் பண்ணுறேன், இங்கேயே V2 டிவைட் பண்ணுறேன். ஸோ மதிப்பு மாறாது. ஸோ இதை நான் எப்படி எழுதுகிறேன் பார்த்தீங்கன்னா, V3 minus V2 V3/V2 மைனஸ் எழுதுகிறேன். V3/V2 மைனஸ் V2/V1 V2/V2 எழுதலாம். 8/100 இதை என்ன பண்ணலாம், V1/V2 மைனஸ் V2/V2 எழுதிக்கலாம். இதை V3/V2 அப்படிங்கிறது V3/V2 தான் உங்களுக்கு கட் ஆஃப் ரேஷியோ. நான் டெரிவேஷன் பார்த்தோம், V3/V2 தான் கட் ஆஃப் ரேஷியோ. ஸோ ரோ -1 வருது, ஈக்குவல்ஸ் டு 8/100 இன்ட்டு V1/V2. பாருங்கள், V1/V2 அது என்னது, கம்ப்ரஷன் ரேஷியோ. அதாவது வந்து R again V2/V2 1, so R-1. So this is the formula. So from the fundamental we derive பண்ணுறோம். நீங்கள் டைரெக்டாக இதை ஞாபகம் வச்சிங்க, கட் ஆஃப் டேக்ஸ் பிளேஸ் 8%, 10% அப்படின்னா அப்படியே இல்லைங்க. ரோ -1 ஈக்குவல்ஸ் டு அந்த எத்தனை பர்சன்டோ 5%, 5/100 இன்ட்டு R-1 போட்டு நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஓகே, ரைட். டிட்டர்மைன் என்ன கண்டுபிடிக்கணும், டிட்டர்மைன் to find out என்னென்ன கண்டுபிடிக்கணும், ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் அட் ஆல் சைலண்ட் பாயிண்ட்ஸ், எல்லா பாயிண்ட்ஸ்லையும் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். அதாவது P1 T1 ஏற்கனவே கொடுத்துக்கிறாங்க கிவன் டேட்டாஸில், அது தேவையில்ல, ஒமிட் பண்ணிடலாம். ஸோ P2 செட்டு, T2 ஒரு செட்டு, P3 T3 P4 T4 இது கண்டுபிடிக்கணும், ப்ரெஷர் டெம்பரேச்சர். ரைட். அப்புறம் நம்பர் செகண்ட், தியரிட்டிக்கல் ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி. அதாவது செட்டு 1. நம்பர் செகண்ட் கொஷின் அதான் டீசல் சைக்கிளோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க சொல்கிறான். நம்பர் த்ரீ மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் PM, மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் PM. நம்பர் 4 பவர் ஆஃப் த இன்ஜின். இது பவர் ஆஃப் த இன்ஜின் அதுதான் கொஞ்சம் புதுசு, ப்ராப்ளம் சொல்லும்போது நம்ம பார்த்துக்கலாம். ப்ராப்ளம் அந்த பார்ட் வரும்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பவர் P இதில் என்ன கொடுத்துருக்கோம், பவர் ஆஃப் த சைக்கிள் இஃப் த ஒர்க்கிங் சைக்கிள் பர் மினிட் வந்து 380. அப்போ இதில் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் சைக்கிள், நம்பர் ஆஃப்
working cycle, that is equals to 380 cycle per minute, 1 minute. Number of working cycle per minute equals to 380. இது என்ன தெரியுமா, ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது நம்ம எல்லாமே பிவி டயக்ராம் எல்லாமே அசியூம் பண்ணிக்கிறோம். பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட். இப்போ பிஸ்டன் சிலிண்டர் பிஸ்டன் இருக்குது. ஸோ சக்ஷன் ஸ்ட்ரோக் ஃபுல்லாக போயிடுது, அப்புறம் கம்ப்ரஷன் ஃபுல்லாக வந்துடுது. அதுதான் ஒரு சைக்கிள். சக்ஷன் இப்படி போயிட்டு திரும்பி கம்ப்ரஷன், அது ஒரு சைக்கிள். அப்போ இந்த இன்ஜின் வந்து எத்தனை சைக்கிள் ஓடுது, 380 சைக்கிள்ஸ். அப்போ இது 1 2 3 அந்த மாதிரி 380 சைக்கிள்ஸ் ஓடுது. எவ்வளோ, 1 மினிட்டுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இது டெரிவேஷன்ஸ் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் ஒன்லி ஃபார் 1 சைக்கிள்ஸ் தான். இப்போ நம்ம பவர் கண்டுபிடிக்கிறோம் ஃபார் 1 சைக்கிள். அப்புறம் யூ மல்டிப்ளை பை 380 into 380, that gives you total power of the cycle. ஓகே, ரைட். பார்த்தீங்கன்னா கிவன் டேட்டாஸ் இங்கே எழுதிக்கிறேன். கிவன் டேட்டா D equals to எல்லாமே இங்கே எழுதிக்கிறேன். கிவன் டேட்டா. ஓகே, சரி. இப்போ என்னென்ன கண்டுபிடிக்கணும் டு ஃபைண்ட் அவுட் அதையும் எழுதிட்டேன். ஓகே, சரி. இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்கோம், டயமீட்டர் கொடுத்துட்டோம், எல் கொடுத்துருக்கோம், ஸ்ட்ரோக் லென்த் கொடுத்துக்கிறோம். அப்போ நம்ம விஎஸ் அதாவது ஸ்ட்ரோக் வால்யூம் ஈஸியாக ஸ்ட்ரோக் வால்யூம் இல்லைன்னா ஸ்வெப்ட் வால்யூம் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அது கால்குலேட் பண்ணி வச்சுருவோம். அப்புறம் எகெயின் 1 by 1 வழக்கம் போல் 1 by 1 ப்ராசஸ் கன்சிடர் பண்ணி நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க முடியுமோ அதில் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ரைட். இப்போ ஸ்ட்ரோக் வால்யூம் சொல்யூஷன். ஸ்ட்ரோக் வால்யூம் ஆர் ஸ்வெப்ட் வால்யூம் எல்லாம் ஒன்று தான். ஸ்வெப்ட் வால்யூம் தட் இஸ் விஎஸ் ஈக்குவல்ஸ் டு pi d square by 4 into L. So that is equals to pi 4 into d square 0.2 square into 0.3. So that is Vs equals to answer. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Vs answer 0.00942 0.00942 மீட்டர் கியூப். இதுதான் உங்களுக்கு என்ன, இப்போ இப்படி எழுதலாம். பிஎஸ் வந்து V1 minus V2. இதுதான் நம்மளுக்கு தெரியும், V1 minus V2. ஸோ விஎஸ் ஈக்குவல்ஸ் டு V1 minus V2. இது நம்ம கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன சொல்லுங்க அப்படின்னா, ப்ராப்ளத்தில் P1 கொடுத்துருக்காப்புல, T1 கொடுத்துருக்காப்புல, P1 T1. அது நம்ம என்ன பண்ணலாம், V1 கண்டுபிடிக்கலாம். என்ன ஈக்குவேஷன், கேஸ் ஈக்குவேஷன். கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். V1 ஈக்குவல்ஸ் டு MRT1. இந்த சைக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பர் கேஜி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ M வேல்யூ வந்து 1. இப்போ இங்கே P1 இஸ் கிவன் 1 bar 1 into 10⁵. இந்த ஈக்குவேஷனில் பார் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் மாற்றிக்கணும். 1 bar இருக்குது 1 into 10⁵ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஞாபகம் வச்சுங்க. இன்ட்டு V1 ஈக்குவல்ஸ் டு M வந்து 1 kg, R வந்து வழக்கமாக 287, இங்கே T1 287 ஜூல்ஸ் பர் கிலோகிராம் கெல்வின். ரைட். T1 300. இதிலிருந்து V1 ஈக்குவல்ஸ் டு 1 into 287 into 300 டிவைட் பை 1 into 10⁵ வச்சுக்கலாம். இதை தான் உங்களுக்கு V1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 0.0000101 மீட்டர் கியூப் வரும். ஓகே, ரைட். சரி. இப்போ அடுத்து நம்ம V2 கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே ஸோ V1 minus V2 equals to 0.00942. So that is equals to V2. V1 0.0101 substitute minus V2 equals 0.00942. So இதிலிருந்து what is V2? V2 equals to 0.000066728 மீட்டர் கியூப் வருது. ரைட். இப்போ நம்மளுக்கு V1 தெரியும், V2 தெரியும். பாருங்கள், V1 தெரியும், V2 தெரியும். அப்போ டைரெக்டாக என்ன பண்ணலாம், கம்ப்ரஷன் ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் வந்து ஞாபகம் இருக்கணும். கம்ப்ரஷன் ரேஷியோ தட் இஸ் ஸோ கம்ப்ரஷன் ரேஷியோ that is equals to V1 by V2, V1 by V2, V1 வேல்யூ இங்கே இருக்குது 0.0101 டிவைட் பை V2 0.0006728 இருக்குது. இதை சிம்பிளை பண்ணி உங்களுக்கு கம்பல்சரி ரேஷியோ வேல்யூ வந்து 15 வரும். ஓகே, ஆர் தட் இஸ் ஆர்.
R is equals to 15 வரும். ரைட். இப்போ இங்கே ஒரு ஃபார்முலா பாருங்கள், இங்கே ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன பண்ணுறேன், இங்கே சப்ஸ்டிட் பண்ண இதை யூஸ் பண்ண போகிறோம். ஆர் வேலைக்கு சப்ஸ்டிட் பண்ணால் ரோ கிடைக்குமா, கட் ஆஃப் ரேஷியோ கிடைச்சிடும். அதே இப்போ சால்வ் பண்ணிக்கலாம். சரி, ஃப்ரம் த ஈக்குவேஷன் rho minus 1 equals to 8 by 100 into gamma minus 1. You substitute the value of gamma r here, r. Rho minus 1 equals to 8 by 100 r minus 1. Right. But rho minus 1 equals to 8 by 100 r 15 minus 1. இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியும். டேரெக்டாக ஆன்சர் எழுதுறேன். கட் ஆஃப் ரேஷியோ ரோ 2.12 வரும். 2.12 ரோ. ஓகே, நம்ம எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம 1 by 1 நம்ம போகலாம். இப்போ என்ன, P2 T2 P3 T3 இப்போ தான் பண்ணுறோம். நம்பர் 1, அதாவது ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் இன் ஆல் த பாயிண்ட்ஸ் இல்லையா, இன் ஆல் த பாயிண்ட்ஸ். ஓகே, consider process 1 to 2. வழக்கம் போல் consider process 1 to 2. என்ன ப்ராசஸ், adiabatic process, adiabatic compression process. இதில் அதே வழக்கமாக நீங்கள் T2 by T1 equals to B1 by V2 whole power gamma minus 1. That is equals to P2 by P1 gamma minus 1 by gamma எழுதுறீங்க. முதல்ல இது ரெண்டு பார்ப்போம், அப்புறம் இது ரெண்டு பார்ப்போம். ரைட். T2 தான் வேணும், டிவைட் பை T1. T1 வேல்யூ is given 300. 300 equals V1 by V2 தான் கம்ப்ரஷன் ரேஷியோ R பவர் 1.4 minus 1 gamma வேல்யூ. ஸோ இதுலேருந்து T2 இதுலேருந்து இங்கே எழுதுகிறேன். T2 வேல்யூ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு T2 will be 886.2 886.2 Kelvin. ஒன்று. சரி, இது ஒன்று கிடச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு T2 கிடச்சிச்சு. இங்கே T2 is over. இங்கே T2 ஆன்சர். இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகே, ரைட். அடுத்து again use this formula. T2 by T1 equals to P2 by P1 gamma minus 1 by gamma. So T1 T2 தெரியும், அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். T2 886.2 divided by 300 equals to P2 தான் நம்மளுக்கு வேணும். ஸோ P2 அப்படியே போடுங்க, P1 அப்படியே பார்லேயே இருக்கட்டும். ஃபைனல் ஆன்சர் வில் பி பாரில் வரும். நோ ப்ராப்ளம். 1.4 minus 1 divided by 1.4. ஓகேவா? ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இது அப்படியே இதோடைய வேல்யூ என்னன்னு எடுத்துக்கிட்டு P2 by P1 ஈக்குவல்ஸ் டு இது அப்படியே டிவைட் பை 1/ன்னு வரும். அது பார்த்தீங்க. ஸோ P2 இது வந்து P2 ஈக்குவல்ஸ் டு மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் தெரிஞ்சுக்கணும். P2 வேல்யூ 44.31 பார் 44.31 பார்னு வரும். ரைட். ஸோ P2 ஆல்சோ ஓவர். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ரைட் காட்ட போட்டாச்சு. P2 ஓகேவா? அடுத்து P3 V3. கன்சிடர் ப்ராசஸ் 2 to 3. இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட்டிங் ப்ராசஸ். ஓகே, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இஸ் எனஃப். சரி, இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் அப்போ என்ன ஃபார்முலா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். 2 to 3னா P2 V2 by T2 equals to P3 V3 by T3 எழுதலாம். ஸோ ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இங்கே அதே மாதிரியா டெரிவேஷன் ஞாபகம் வருது. இப்போ V3 by V2 equals to
T3 by T2. இந்த V3 by V2 அப்படிங்கிறது இப்போ இப்போ இங்கே எழுதுறேன், இங்கே திருப்பி எழுதுகிறேன். V3 by V2 அப்படிங்கிறது ரோ, தட் இஸ் ரோ, கட் ஆஃப் ரேஷியோ ரோ. தட் வேல்யூ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோ வேல்யூ 2.12. ரோ வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது 2.12. ஸோ இதிலேருந்து வாட் இஸ் T3 equals to 2.12 into T2. T2 வேல்யூ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நம்மளுக்கு 886.2. ஸோ தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு உங்களுக்கு T3 வேல்யூ உங்களுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 1878.3 1878.3 கெல்வின் வரும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு T3 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். T3 நம்ம போட்டுறோம். ஓகே, அப்போ இதில் P3 வேணும், அது பார்ப்போம். P3 வேணும். ஸோ இப்போ கன்சிடர் ப்ராசஸ் 3 to 4. என்னது ப்ராசஸ்? அடிபேட்டிக் ப்ராசஸ், அடிபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். அப்போ அந்த ஃபார்முலா நம்ம எழுதுகிறோம். அடிபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் T3 டெரிவேஷனில் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. T3 by T4 equals to V4 by V3 whole power gamma minus 1. That is equals to P3 by P4 gamma minus 1 by gamma எழுதுகிறோம். ரைட்டு, இப்போ நம்ம இந்த T3 by T4 இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம்னா இதை மட்டும் எடுத்துக்கிறேன். தட் இஸ் T3 by T4 ஈக்குவல் டெரிவேஷன் பார்த்தோம். இப்போ V4 by V3 அதை என்ன எப்படி எழுதுறேன்னா V4 by V2 into V2 by V3 எழுதுறேன். ரைட், பவர் காமா மைனஸ் 1. இதுதான் இங்கே நீங்கள் முக்கியமாக இந்த பாயிண்டில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட், இதில் V4 by V2 V4 போல் V1 எழுதுறேன். இது அப்படியே எழுதிக்கலாம். V2 by V3 gamma minus, ஏன்னா இங்கே எழுதிக்கிறேன் V4 equals to V1. ரைட், இப்போ V1 by V2ங்கிறது R. ரைட், இன்ட்டு V2 by V3 by V2 தான் ரோ கட் ஆஃப் ரேஷியோ. V2 by V3 அப்படிங்கிறது 1 by ரோ. ஸோ நம்மளுக்கு எல்லாம் வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ T3 by T4. இப்போ T3 கண்டுபிடிச்சிக்கலாம். சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ 1878 divided by T4 equals to cut off ratio, that is 15 divided by rho. ரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.12 இங்கே எழுதுங்க. 2.12 பவர் 1.4 minus 1. இதில் நீங்கள் T4 கண்டுபிடிச்சினா T4 is equals to 858.38. 858.38. ஓகே, இங்கே T4 வந்துச்சு. இங்கே T3. ஓகே, T3 கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே T4 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ P3 P4 தான். P3 P4 இருக்குது. Again you take the consider this equation. So T3 by T4 equals to இப்போ ப்ரெஷர் டைம் எடுக்கிறீங்க. P3 by P4 gamma minus 1 by gamma. சரி, இதில் T3 3 T4 3 சப்ஸ்டிட் பண்ணலாம். T3 1878.3 divided by T4 858.38 equals P3. இங்கே P3 equals to P2. P3 equals P2. சாரி, லாஸ்ட் டைம் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதை கரெக்ட் பண்ணிங்க. P3 equals to P2. ஓகே, P2. ஓகே, ரைட். இது வந்து P4 இப்படி மாற்றியாச்சு. P4 P1 P4 P2 equals to P3. ஓகே, இங்கே அதே மாதிரி P3 equals to P2 போடலாம். டிவைட் பை P4 gamma minus gamma. இங்கே எழுதிக்கிறேன் P2 equals to P3. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். நம்ம P2 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிக்கணும், அது சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதிலேருந்து இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தெரியும். சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அகெயின் 1878.3
divided by 858.38 equals to P2 நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்க. P2 வந்து உங்களுக்கு P2 equals to P2 that is 44.31 divided by P4 power 1.1 minus 1 divided by 1.4. 1.4 minus 1 divided by 1.4. So இதிலிருந்து நம்ம P4 நம்ம கண்டுபிடிச்சிடலாம். So P4 equals to உங்களுக்கு 2.866 bar வரும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், எது கண்டுபிடிச்சோம்? P4 over. சரி, அப்புறம் இங்கே P4 முடிஞ்சு போச்சு. ஸோ P2 இஸ் ஓவர். ஸோ P2 equals P3. ஸோ P3 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எல்லாம் இஸ் ஓவர். P2 T2 P3 T3 எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் என்னது? டீசல் எஃபிஷியன்சி ஆஃப் த டீசல் சைக்கிள் நம்பர் செகண்ட். எஃபிஷியன்சி ஆஃப் அ டீசல் டைரக்டாக நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். தட் இஸ் டீசல் இஸ் 1 minus 1 by r power gamma minus 1. That is rho power gamma minus 1 divided by gamma into rho minus 1 வரும். ஓகே, இது அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணி எல்லாமே இருக்குது. ஆர் இருக்குது, காமா இருக்குது, சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. 1 minus 1 by gamma 15, sorry r 15, 1 minus 1 by r 15 power 1.4 minus 1 bracket rho cut off 2.12 minus 1 power gamma 1.4 rho power gamma minus 1 divided by 1.4 2.12 minus 1. Okay, ஸோ இது நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா யூ கெட் 0.58. that is equals to 59.8% பண்ணலாம். ஓகே, நம்ம எஃபிஷியன்சி செகண்ட் பார்ட் டீசல் எஃபிஷியன்சி ஆல்சோ வி ஃபவுண்ட் அவுட். நெக்ஸ்ட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர். நம்பர் 3 mean effective pressure. நீங்கள் லென்த்தி ஃபார்முலாவில் கால்குலேட் பண்ணீங்க. எனக்கு அது வந்து ரொம்ப இதாகுது, ஆனால் பேசிக்னு போகிறேன். ஓகே, ரைட். PM மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் ஈக்குவல்ஸ் டு ஒர்க் டன் பை ஸ்வெப்ட் வால்யூம் விஎஸ் சொல்லலாம். தட் இஸ் QS ஹீட் சப்ளைட் மைனஸ் ஹீட் ரிஜெக்டட் டிவைட் பை விஎஸ்ன்னு சொல்லலாம். இப்போ ஹீட் சப்ளைட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் ஹீட் சப்ளைட் எங்கே எம் ஹீட் சப்ளைட் இஸ் ஹியர் 2 to 3 ப்ராசஸ் ஹீட் சப்ளைட் MCP இன்ட்டு எங்கே அதிகமாக இருக்கும், இங்கே தான் அதிகமாக இருக்கும், T3 minus T2. ஓகே, ஓஹோ, இங்கே வந்து M we have to calculate. M C3 T3 C2 CP வேல்யூ நம்மளுக்கு தெரியும். M நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, ரைட். நம்ம M எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, ஒன்றா P1 V1 T1 இது 3 இருந்துச்சுன்னா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இல்லை P2 V2 T2 P3 V3 T3 இந்த மாதிரி இந்த செட்டோட அந்த 3 பராமீட்டர் நம்ம மாஸ் ஆஃப் தி வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா M from the gas equation P1 V1 equals to MR T1. ஸோ இது வந்து வாட் இஸ் M P1 V1 by RT1 எழுதுகிறோம். RT1 எழுதுகிறோம். சரி, எல்லாமே நம்மளுக்கு கண்டுபிடிச்சிக்கிறோம். P1 equals to 1 bar. இங்கே 1 into 10⁵ into V1 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சி 0.010 1 into 10⁵ into V1 0.0101 ஆல்ரெடி we found out. அதை எடுத்துக்கலாம். divided by R gas constant 287 into T1 value is given 300. ஸோ இதிலிருந்து மாஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா 0.00117 கிலோகிராம் மாஸ்.
ஓகேவா? இப்போ தான் இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம் இந்த வேல்யூ. Therefore QS heat supplied equals to mass 0.0117 into CP value 1005 தெரிஞ்சிருக்கணும் into T3 minus T2. T3 வேல்யூ உங்களுக்கு 178.3 minus 886.2. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் ஆன்சர் 1166.5.6 ஜூல்ஸ்னு வரும். ஜூல்ஸ். சரி, இப்போ ஹீட் ரிஜெக்டட் QR ஹீட் ரிஜெக்டட் எங்கே ஹீட் ரிஜெக்டட் இங்கே. ஸோ 4 to 1 எங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், இங்கே தான் அதிகமாக இருக்கும். கூலிங் ப்ராசஸில் டெம்பரேச்சர் இங்கே தான் அதிகமாக இருக்கும். அப்போ M ஹீட் ரிஜெக்டட் கான்ஸ்டன்ட் வால்யூம் MCV into T4 minus T1. M 0.0117 into 717 into T4 minus T1 858.38 minus T1 300. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஹீட் ரிஜெக்டட் வேல்யூ 4684.193 ஜூல்ஸ்னு வரும். இப்போ ஒர்க் டன் கண்டுபிடிச்சி வச்சிடலாம். Work done W equals QS minus QR, that is equals to 11665.60 minus 4684.193. So work done, you get answer 6981.407 joules இருக்குது. Work done, right? ஸோ ஒர்க் டன் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் PM ஈக்குவல்ஸ் டு ஃபார்முலா ஒர்க் டன் டிவைட் பை ஸ்டோக் வால்யூம் VS. ஸோ தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒர்க் டன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு 6981.407 we found divided by stroke volume VS. Stroke VS value 0.00942 VS value. So that is the value உங்களுக்கு என்ன வரும்னா 74110 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு வரும். நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இதை பாரா மாற்றணும்னா 5 பாயிண்ட் 1 2 3 4 5. ஸோ 7.41 பார் நம்ம பால் எழுதிக்கலாம். ஸோ மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் இஸ் ஓவர். ஸோ லாஸ்ட் ஒன் பவர். You know that work done per cycle அதான் நம்ம கால்குலேட் பண்ணுது. work done per cycle. So that is used to work done per cycle small w போகிறேன் இங்கே small w போகிறேன் இதுக்காக. small w is 6981.407 joules. இப்போ டோட்டல் ஒர்க் டன் பவர்னாவே ஒர்க் டன் பவருக்கு யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் பர் செகண்ட் வாட்டு. இப்போ ஜூல்ஸ் பர் செகண்ட் அப்படிங்க ஜூல் வந்து ஒர்க் டன் பை செகண்ட் அதான் வந்து பவருக்கு உண்டான யூனிட்டு. இப்போ ஒர்க் டன் தேவைப்படுது, அதான் ஒர்க் டன். தேர்ஃபோர் டோட்டல் ஒர்க் டன் ஃபார் how many cycles? 380 cycles. Okay, 380 cycles. Total work done for 380 cycles per minute. That is a capital W. 6981.407 into 380 joules per minute. அது இப்போ தான் நான் பவராக மாற்றுறேன். பவருக்கு யூனிட் பார்த்தா ஜூல்ஸ் பர் செகண்ட். இப்போ பவர், தேர்ஃபோர் பவர் P equals to 6981.407 into 380 divided by minute செகண்டை மாற்றினா அதான் பவர் by 60. So that is equals to 44215 வாட்னு வரும். அதாவது வாட்னு ஜூல்ஸ் பர் செகண்ட் இங்கே பாருங்க, இங்கே அதில்
ஜூல்ஸ் பர் செகண்ட். இந்த ஜூல்ஸ் பர் செகண்ட் தான் 1 ஜூல்ஸ் பர் செகண்ட் ஈக்குவல்ஸ் 1 வாட். ஞாபகம் பேசிக் அதுதான் வாட்டுன்னு நாம் எழுதுகிறோம். இதை கிலோ வாட்டாக மாற்றினா 44.215 கிலோ வாட். ஓகே ரைட். இது வந்து இந்த ப்ராப்ளம் வந்து எல்லாம் அடங்கியிருக்குது டீசல் சைக்கிளில். நீங்கள் வந்து வீடியோ பார்க்கும் பொழுது அப்படி வரும்னா பார்த்துட்டு போகாதீங்க, 1 by 1 பாருங்கள். சைடில் வந்து நோட் புக் வச்சிங்க, பேனை வச்சிங்க, என்ன ஸ்டெப்ஸ்னு எழுதி பாருங்கள். அப்படி தான் அதுதான் படிப்புன்னு அர்த்தம். ஓகேவா? கரெக்டாக நீங்கள் படித்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அதே ப்ராப்ளம், இது வேறு மாடல். The volume ratios of compression and expansion for a diesel engine as measured from an indicated diagram are 15.3 and 7.5. இது ரேஷியோ கொடுத்துட்டான். என்ன ரேஷியோ? ரேஷியோ ஆஃப் கம்பர்ஷன். அப்போ கம்பர்ஷன் ரேஷியோ compression ratio first, that is R நமக்கு தெரியும், that is equals to 15.3. அப்போ and expansion ratio இதில் இருப்ப expansion ratio is given 7.5, that is expansion ratio. அதுக்கு இன்னும் லெட்டர்ஸ் ஒன்றும் இல்லை. கம்பல்சன் ரேஷியோ ஆர் மாதிரி, கட் ஆஃப் ரேஷியோ ரோ மாதிரி இங்கே ஒன்றும் சிம்பிள் இல்லை. அப்படியே இருந்துட்டு போது அப்படி ப்ராப்ளம் போடும்போது பேசிக்கலாம். ரைட். எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ தட் இஸ் V3 வால்யூம் கம்மி, V4 அதிகம். ஸோ V4 by V3 equals 7.5 LH. Then the pressure and the temperature at the beginning of the compression are 1 bar and 27 degrees centigrade. இதெல்லாம் இப்போ பழக்காயிருக்கு, உங்களுக்கு எழுதிருப்பீங்க ஈஸியாக. அப்போ இனிஷியல் ப்ரெஷர் பிகினிங், initial pressure P1 equals to 1 bar. Initial temperature that is T1 equals 27 plus 273, இது 300 Kelvin வரும். Okay, 300 Kelvin. Okay. Assuming an ideal engine, determine the mean effective pressure to find out. The mean effective pressure number 1 PM. Number 2, the ratio of maximum pressure to mean effective pressure. அவன் எப்படி இருந்தாலும் கேட்பான், எப்படிலாம் கேட்பான். நீங்கள் ப்ராப்ளம் கரெக்டாக கிவன் டேட்டாஸ் எழுது, என்ன கேட்குறாங்க கொஷினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது தகுந்த எழுதிட்டிங்கன்னா மற்றபடி எல்லா ஒரே ப்ரொசீஜர் தான். ஓகே ரைட். த ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் ப்ரெஷர் டு மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர். இதில் எதுப்பா மேக்ஸிமம் ப்ரெஷர்? P1, P2, P3, P4. இதில் வந்து மேக்ஸிமம் ப்ரெஷர் வந்து P2 = P3. இதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ரெஷர். அப்போ நான் P2ன்னு எழுதுறேன், இல்லை P3 எழுதுனா P2 எழுதுறேன். ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் ப்ரெஷர் டு மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் P2 by PM. P2 கண்டுபிடிக்கணும், PM கண்டுபிடிக்கணும், ரெண்டும் டிவைட் பண்ண அந்த ஆன்சர் வரும். நம்பர் 3, and cycle efficiency as usual, diesel cycle efficiency. ஓகே, அது என்ன? இதில் மெயினாக எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான். மெயினாக இங்கே என்ன ஒன்று புதுசாக கம்பல்சன் ரேஷியோ அது வந்து கொடுக்கறது தான். புதுசாக வந்து இங்கே வந்து உங்களுக்கு இந்த எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ தட் இஸ் V4 by V3 equals to அதை தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகேவா? ஏற்கனவே ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிக்கிறேன். V4 by V3 equals V4 by V1 into V1 by V3 அது மாதிரி இருக்கு இல்லையா? அது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம காமிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் PM. ஸோ அது ஃபார்முலா தெரியும், QS minus QR by QS தெரியும், ஏற்கனவே நிறைய தடவை படித்தாச்சு. சரி, இப்போ கன்சிடர் ப்ராசஸ் 1 to 2 அடிபாடிக் கம்ப்ரஷன் ப்ராசஸ். அதில் வந்து என்ன ஃபார்முலா தெரியும் இல்லையா? T2 by T1 V1 by V2 gamma minus 1. இது ஏற்கனவே நமக்கு தெரியும். அது எல்லாமே வேல்யூ கொடுத்துருவோம். V1 by V2 கம்ப்ரஷன் ரேஷியோ இஸ் கிவன். ஸோ 15.3 அதை மட்டும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. T2 T1 இஸ் கிவன் 300 கொடுத்துதான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சப்ஸ்டியூட் பண்ண T2 வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு T2 ஈக்குவல்ஸ் டு 893.3 Kelvin வருது. இது வந்து நம்மளுக்கு தேவைப்படும் பின்னாடி, அதனால் வச்சுக்கலாம். ரைட். அதே ஃபார்முலா ஏற்கனவே சொல்லுங்க இல்லையா? அதை T2 by T1 ஈக்குவல்ஸ் V1 by V2 gamma minus 1 தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு P2 by P1 gamma minus 1 by gamma. அதுதான் இங்கே எழுதிக்கிறேன்.
T2 by T1 equals to P2 by P1 gamma minus 1 by gamma. எதுக்கு ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ T2 தெரியும், T1 தெரியும், எல்லாமே கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதுலேருந்து ஸோ P2 divided by P1 1 bar கொடுத்துக்கிறோம், 1 P1 வேல்யூ எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள், யூ கெட் P2 45.56 பார் வருது. ரைட். அடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ், அடுத்து 1 to 2 முடிஞ்சுது, அடுத்து 2 to 3 2 to ஸோ 2 to 3 இது வந்து P2 வந்து இது ஆன்சர் வச்சுக்கலாம், ஒரு ஆன்சர். ரைட். ஓகே, கன்சிடர் ப்ராசஸ் 2 to 3 என்ன ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். வழக்கம் போல் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் என்ன ஃபார்முலா, P2 V2 by T2 equals to P3 V3 by T3. இது P2 cancel ஆகிடுது. ஸோ இதுலேருந்து V2 by V3 equals to T2 by T3 எழுதிக்கிறேன், மாற்றி எழுதிக்கிறேன். இதை தான் என்ன பண்ணுறேன், V2 by V1 into V1 by V3 எழுதிக்கிறேன். V1 கேன்சல் ஆகிடுது, மிச்சம் இருக்குது V2 by V3 இருக்குது. ஏன் அப்படி எழுதுனா நாங்கள் சப்ஸ்டிட் பண்ணோம் இருக்கிற வேல்யூ அது மாதிரி நான் எழுதுறேன், ரேஷியோ எழுதுறோம். ஓகே சரி. இப்போ V2 by V1 equals to V1 equals to V4 பாருங்க, V1 equals to V4. ஸோ V1 போல V4 எழுதுறேன், V4 by V3 equals to T2 அப்படி வருது. இப்போ V1 by V2 தான் நம்மளுக்கு கம்பல்சரி ரேஷியோ 15.3. அப்போ தலைகீழாக இருக்குது V2 by V1, அப்போ 1 by 15.3 இன்ட்டு எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ ப்ராப்ளத்தை கொடுத்துக்கிறோம் V4 by V3 7.5. ஸோ போட்டோம்னா உங்களுக்கு இதாட்டி ஈக்குவல்ஸ் டு T2 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள், T3. ஸோ டேரெக்டாக T3 நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதில் வந்து T3 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி வரிசையாக அப்படி கண்டுபிடிக்கிறோம், தப்பு இல்லாமல் கண்டுபிடிக்கிறோம். அடுத்த ப்ராசஸ் கன்சிடர் ப்ராசஸ் 3 to 4 அடிக்கடி எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். இங்கே இதில் அதே ஃபார்முலா தான், T3 by T4 equals V4 by V3 இதெல்லாம் சொல்லியாச்சு உங்களுக்கு. ஸோ நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க, T3 வேலை தெரியும், T4 இதை மட்டும் எடுத்துக்கிறீங்க, V4 by V3 எக்ஸ்பான்ஷன் ரேஷியோஸ் கிவன் 7.5 அதை போட்டுக்கிறீங்க, அதுலேருந்து T4 கண்டுபிடிச்சிடுறீங்க. இதுதான் உங்களுக்கு T4 கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி தான், தெர்மாலஜி ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரி, அப்புறம் ஹீட் சப்ளை. இப்போ தான் என்ன பண்ணுறேன், நம்ம எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், டெம்பரேச்சர்ஸ்லாம் கண்டுபிடிச்சோம், T1 T2 T3 T4 எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம மெயின் என்னது, மீன் எஃபெக்ட் PM equals QS minus QR. அது ஃபார்முலா என்னது, QS MCP T3 minus T2 QR MCV into T4 minus T4. அதுக்கு தான் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க கொஸ்டின் தான் இது, இந்த வேல்யூ இந்த ஃபார்ம் ப்ரொசீஜர்ஸ். ஓகே சரி. இப்போ ஹீட் சப்ளை QS equals MCP T3 minus T2 M equals to 1. இங்கே நீங்கள் கேட்கலாம், போன ப்ராப்ளத்தில் M நம்ம கண்டுபிடிச்சோம், P1 V1 equals MR T1 வச்சு அது வந்து M கண்டுபிடிச்சோம். இதில் ஏன் சார் M ஏன் சார் கண்டுபிடிக்கல, M வந்து 1 வச்சு 1 கிலோகிராம் வச்சுக்கிறீங்க, அங்கே வந்து வால்யூம் கொடுத்தான், அங்கே வந்து ஸ்டோக் வால்யூம் கொடுத்தான், கம்பல்சன் ரேஷியோ எல்லாம் கொடுத்துருந்தான். அது வால்யூம் வந்து V1 நம்ம கண்டுபிடிச்சோம். அதனால் இதுலேயே வந்து V1 கண்டுபிடிக்க மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீங்கள் மாஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ அந்த மாதிரி அமைப்பு இதில் இல்லை, அதனால் மாஸ் வந்து 1 கிலோகிராம் வச்சிங்க. ஸோ 1 இன்ட்டு CPU 1005 உங்களுக்கு தெரியும், எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க, ஜூல்ஸில் வந்துருச்சு 93364 ஜூல்ஸ். ஹீட் ரிஜெக்டட் அதே மாதிரி MCV T4 minus T1 எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க. ஸோ QR இஸ் ஓவர். ஸோ ஒர்க் டன் QS minus QR கண்டுபிடிச்சி வச்சுக்கிறீங்க. ஓகேவா, கண்டுபிடிச்சி வச்சுக்கிறீங்க. இதில் வந்து நம்மளுக்கு QS இது வந்து QS ஓகே, இது வந்து QR, இது QS. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து QR எழுதுலாம், அப்படி இங்கேயே ப்ராக்கெட் போடுறேன். அப்போ ஒர்க் டன் W QS minus QR. ஓகே சரி. சாரி, ஃபஸ்ட்டில் நான் வந்து மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் வந்து QS minus QR டிவைட் பை QS வந்துட்டேன். அது எனக்கு எஃபிஷியன்சி ஞாபகம் எழுதிட்டேன், அது இல்லை. இப்போ அதை டெலிட் பண்ணுங்க, அந்த ஃபார்மில் அடிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு எழுதுறது இதான் PM equals W by VS, அதாவது QS minus QR V1 minus V2. ஃபஸ்ட்டில் வந்து QS சொல்லிட்டுருப்போம், அது இல்லை, V1 minus V2. ரைட். இப்போ நம்ம V1 V2 கண்டுபிடிக்கிறோம். ஓகே, P1 U1 equals MR T1. ஸோ அதிலிருந்து V1 equals MR T1 by P1, M வேல்யூ 1, அப்புறம் 287 300 இதெல்லாம் வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க, 0.861 மீட்டர் கியூப். ஓகே, அப்புறம் அடுத்து P2 V2 equals MR T2, இதுலேருந்து V2 equals இந்த ஃபார்முலா, அதே மாதிரி ஃபார்முலா. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுறீங்க, அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க, V2
கண்டுபிடிச்சிடலாம். இதில் நீங்கள் வந்து ஏற்கனவே சொல்லிக்க நினைக்கிறேன் சார், மாஸ் வேல்யூ 1 வச்சுக்கிறீங்க. போன ப்ராப்ளத்தை வந்து மாஸ் நம்ம கண்டுபிடிச்சுமே, இது ஏன் கண்டுபிடிக்குமா சூழ்நிலை சொன்னேன். அங்கே வந்து ஸ்ட்ரோக் வால்யூம்லாம் கொடுத்துக்கிறோம், டயமீட்டர் ஸ்ட்ரோக் லெங்க் தான் கொடுக்குறோம். அது நம்ம V1 கண்டுபிடிச்சலாம். V1 கண்டுபிடிச்சா ஆட்டோமேட்டிக்காக M P1 U1 MRT1 M கண்டுபிடிச்சலாம். அங்கே வால்யூம் டேர்ம் கண்டுபிடிக்குமா, இங்கே வந்து வால்யூம் டேர்மை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் M வந்து 1 வச்சுட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ரைட்டு. ஸோ இது வந்து V1, இது V2. ஓகே, அப்புறம் தட் இஸ் V1, இது V2. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு W/Vs. W ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம், சப்ஸ்டிட்யூட் தி வேல்யூ. ஸோ Vs V1 - V2 எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ண இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் Nm/m² கிடைக்கும். இதை வந்து நீங்கள் பாரில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா PM = 7.02 பார். இதுதான் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர். ஓகேவா, ரைட்டு. அடுத்து ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் ப்ரெஷர் டு மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் P2 தான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிக்கிறோம். 45.56 மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் இப்போ கண்டுபிடிச்சோம். ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு இந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6.48 ரேஷியோ. இந்த அப்படியே P2/P இப்படி பண்ணிக்கலாம் ஆன்சர். ஓகே, ரைட். அப்போ சைக்கிள் எஃபிஷியன்சி வழக்கம் போல் ஃபார்முலா யூஸ் பண்ணி போகிறது. இதில் இதுதான் ஃபார்முலா. ரோங்கிறது கட் ஆஃப் ரேஷியோ, ஆர்ங்கிறது கம்பல்சன் ரேஷியோ. ஸோ ரோ அப்படிங்கிறது V3/V2 தெரியும். இதை நம்ம வழக்கம் போல் ஸ்ப்ளிட் பண்ணலாம். V3/V4 × V4/V2. ஸோ V3/V4, V4 போல் V1 எழுதிக்கிறோம். ஸோ ரோ ஈக்குவல்ஸ் டு V3/V4, அதாவது V4/V3 எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ. V4/V3 இஸ் கிவன் 7.5. இப்போ தலைகளாக இருக்குது V3/V4, அதனால் 1/7.5 இன்ட்டு V1/V2 கட் ஆஃப் ரேஷியோ கம்பல்சன் ரேஷியோ அங்கே 15.3. இதெல்லாம் சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரோ கட் ஆஃப் ரேஷியோ கிடச்சிருக்கு. அப்புறம் யூ சப்ஸ்டிட்யூட் ஆல் தி வேல்யூஸ் இந்த டீசல் எஃபிஷியன்சி. 1 - 1/R 15.3 எல்லாமே 1.4 - 1. இது ரோ வந்து 2.04 வேல்யூ எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது 0.6048. ஸோ தட் இஸ் equal 60.48%. 48% வருது. இது வந்து எஃபிஷியன்சி ஆஃப் த டீசல். இது எஃபிஷியன்சி ஆஃப் த டீசல். ஓகே, இதையே நம்மளும் இப்படி கூட எழுதலாம். இப்படி கூட ஃப்ரம் த பேஸ் நம்மளுக்கு ஒர்க் டன் தெரியும், ஹீட் சப்ளை தெரியும். ஸோ ஒர்க் டன் வேல்யூ இது, ஹீட் சப்ளை வேல்யூ இது. இது வந்து இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.605 வரும். 60.5 ரெண்டு ஒன்று தான். ஓகே, நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம் டீசல் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி calculate the percentage loss in the ideal efficiency of a diesel engine with the compression ratio 14 if the fuel cutoff is delayed from 5% to 8% அப்படின்னு கொடுப்போம் ப்ராப்ளம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5% ஆஃப் த ஸ்ட்ரோக் வால்யூம், 8% ஆஃப் ஸ்ட்ரோக் வால்யூம் அடுத்ததில். இப்போ நம்ம கிவன் டேட்டா கம்பல்சன் ரேஷியோ இஸ் காமன் 14 எழுதிக்கிறோம். ரெண்டு கேஸ் இருக்குது. 5% ஆஃப் தி ஸ்ட்ரோக்கில் என்ன டீசல் எஃபிஷியன்சி, 8% ஆஃப் தி கட் ஆஃப் டேக்ஸ் பிளேஸ். 8%ல் என்ன டீசல் எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிக்கிறோம், தனித்தனியாக கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் அது டிஃப்ரென்ஸ், அதுதான் பர்சன்டேஜ் லாஸ் சொல்கிறது. சரி, கேஸ் 1 ஃபார் ஃபியூல் கட் ஆஃப் 5% ஆஃப் ஸ்ட்ரோக். அதுதான் நம்மளுக்கு ஏற்கனவே இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே டெரைவ் பண்ணுவோம். ரோ -1 = 5/100 R - 1. இதை இப்படி கொண்டு வந்தால் ரோ -1/R - 1 = 5/100. ஸோ அப்படியே எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க. ஆர் வேல்யூ கம்பல்சன் ரேஷியோ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா உங்களுக்கு ரோ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து ரோ பார்த்தீங்கன்னா 1.65. அது வந்து உங்களுக்கு 1.65. ஸோ இப்போ டீசல் சைக்கிள் எஃபிஷியன்சி ஃபார் த ஃபஸ்ட் கேஸ் எல்லாமே ஆர் இஸ் கிவன், ரோ இஸ் கிவன், எல்லாமே கண்டுபிடிச்சினா உங்களுக்கு 61.2%. இதான் ஃபஸ்ட்டு கேஸில். அது எந்த டிலே பீரியடில், அதாவது 5% ஆஃப் த ஸ்ட்ரோக் இல்லை கட் ஆஃபில். கேஸ் 2 ஃபார் ஃபியூயல் கட் ஆஃப் 8% இருந்துச்சுன்னா என்னது, அதே தான் எழுதுகிறது ஃபார்முலா, சேம் ஃபார்முலா, அதே ஃபேஷன். இங்கே வந்து 5% இருக்குது, இங்கே 8% இருக்குது. அதே மெத்தட், அதே ப்ரொசீஜர் தான். அதே ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதில் வந்து கேஸ் 2 பார்த்தீங்கன்னா ரோ வந்து உங்களுக்கு 2.04 கிடைக்குது.
ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஸோ டீசல் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் எஃபிஷியன்சி ஃபார் தி கட் ஆஃப் ரேஷியோ 2.04க்கு இது வருது. அது 59.1. இப்போ பர்சன்டேஜ் லாஸ் இன் எஃபிஷியன்சி. ஸோ 61.2 minus 59.1 equal 2.1% சொல்லிட்டு முடிச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, ரைட். தேங்க்யூ.